எனக்கு அருமையானவர்களே, இந்த வேளையில் இந்த யூடியூப் வழியாக உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. அமெரிக்கா தேசத்தில் ஒரு நபர் 2 நாய்களை வளர்த்து வந்தார். ஒரு கருப்பு நாய், ஒரு வெள்ளை நாய். அவருடைய வேலை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பெரிய பட்டணத்திற்கு சென்று அந்த பட்டணத்தின் நடுவிலே உள்ள பெரிய மைதானத்தை தேர்ந்தெடுத்து அங்கே 3 போட்டிகளை நடத்துவார். என்ன போட்டி அப்படின்னா, இந்த வெள்ளை நாய்க்கும் கருப்பு நாய்க்கும் சண்டையிடுவார். அந்த நாய் மேல எல்லாரும் பந்தயம் கட்டுவாங்க. எந்த நாய் ஜெயிக்கிறதோ அந்த நாய் மேல பந்தயம் கட்டினவங்களுக்கு பந்தய தொகையை 3 மடங்கு திருப்பி கொடுப்பார். அதனால மக்கள் ரொம்ப உற்சாகமா கலந்துக்கிட்டாங்க. முதல் நாள் அந்த மைதானத்துல நாய்க்கு சண்டையிடுவதற்கு எல்லா மக்களும் கூடி கைகளை தட்டி உற்சாகப்படுத்தி கொண்டிருந்த பொழுது 2 நாயும் சண்டையிட்டு கொண்டிருந்தது. சண்டையிட்ட பொழுது பொதுவாக எல்லாரும் வெள்ளை நாய் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி மைண்ட்ல யோசிச்சுட்டு நிறைய பேர் வெள்ளை நாயில கட்டியிருந்தாங்க ஓரளவு. ஆனா பாத்தீங்கன்னா, எதிர்பாராத விதமாக கருப்பு நாய் ஜெயித்து விட்டது. உடனே எல்லா மக்களும் திரும்பி போயிட்டாங்க. கருப்பு நாய் மேல பந்தயம் கட்டினவங்களுக்கு அந்த பந்தய தொகை திருப்பி கொடுக்கப்பட்டுச்சு. சில நாட்கள் கழித்து மீண்டும் அந்த போட்டியை நடத்துறாரு. அப்போ பொதுவா எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, எந்த நாய் ஜெயிச்சது, கருப்பு நாய் ஜெயிச்சதுன்னா கருப்பு நாய் மேல கொஞ்சம் பந்தயம் கட்டுவாங்க நிறைய பேர். அப்போ இப்போ கருப்பு நாய் மேல நிறைய பந்தயம் கட்டியிருந்தாங்க, வெள்ளை நாய் மேலையும் கட்டியிருந்தாங்க. சண்டை மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது. எதிர்பாராமல் வெள்ளை நாய் ஜெயித்து விட்டது. இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்பு ரொம்ப எகிரிச்சு. எல்லா மக்களும் என்னடா இது, எப்படி அடுத்த முறை எந்த நாய் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரே பரபரப்பா அந்த பட்டணம் முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருந்தது. சில நாட்களுக்கு கழித்து குறித்த நாளிலே திரும்பவும் பந்தயம் நடக்கப்படும் என்று சொல்லி அறிவிப்பு வந்த உடனே மக்கள் திரளானோர் பந்தயத்தைக்கு பார்க்க வந்தார்கள். அதுல அநேகர் வெள்ளை நாய் மேலே பந்தயத்தை கட்டினாங்க. ஏன்னா வெள்ளை நாய் தான் ஜெயிக்கும் கண்டிப்பா, நல்லா சண்டை போடுதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி கொண்டு வெள்ளை நாய் மேல கிட்டத்தட்ட 90% பேர் பந்தயம் கட்டிட்டாங்க. குறித்த நாளும் வந்தது. அந்த ஏகோபித்த குரலுக்கு நடுவாக, மக்களுடைய கரகோஷத்திற்கு நடுவாக அந்த 2 நாயும் மைதானத்திற்கு வரவழைக்கப்பட்டது. சண்டை ஆரம்பமானது. சண்டை மிகவும் மும்முரமாக போய்கொண்டிருந்தது. எல்லாரும் எதிர்பார்த்ததை போல வெள்ளை நாய் அல்ல, இந்த முறை கருப்பு நாய் ஜெயித்து விட்டது. யாரெல்லாம் கருப்பு நாய் மேல பந்தயம் கட்டியிருந்தாங்களோ அவங்களுக்கு பந்தய தொகை 3 மடங்காக திருப்பி கொடுக்கப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வெள்ளை நாய் மேல 90% அதிகமான பேர் பந்தயம் கட்டியிருந்தாங்களாம். அவங்க எல்லாம் சோகத்தோடு வீடு திரும்பி விட்டார்கள். அந்த இரவிலே சிலர் அந்த நாயை வளர்த்த அந்த மனிதரிடம் சென்று என்ன ரகசியம் என்று சொல்லி அவரிடம் கேட்டார்கள். அப்பொழுது அவர் தன்னுடைய ரகசியத்தை அவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, எந்த நாய் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தான் டிசைட் பண்ணுவேன். எந்த நாய் மேல மனிதர்கள் நிறைய பேர் பந்தயம் கட்டியிருக்காங்களோ அந்த நாயை தோக்க வைக்கிறதுக்கு அந்த நாய்க்கு நான் உணவு போட மாட்டேன். எந்த நாய் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த நாய்க்கு உணவு போடுவேன், நல்ல உணவு கொடுத்து நல்லா பிராக்டிஸ் பண்ணுவேன், அது ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த கதையின் வழியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? ஒவ்வொரு மனிதர்களாகிய நமக்குள்ளாகவும் 2 மனிதர்கள் ஒளிந்திருக்கிறார்கள். ஒருவன் நல்லவன், ஒருவன் கெட்டவன். எந்த மனிதனுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கிறோமோ, எந்த மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த மனிதன் தான் இறுதியிலே வெற்றி பெறுகிறான். ஒருவேளை நல்ல மனிதன் மற்றவர்களை மன்னிக்கிறவனாக இருக்கலாம், மற்றவர்களை ஏற்றுக்கொள்வர்களாக இருக்கலாம், அவர்களை அரவணைப்பவர்களாக இருக்கலாம், மற்றவர்களை தேவையில பங்கு எடுக்கிறவனாக இருக்கலாம், மனம் கொணாமல் பேசுவதை போல இருக்கலாம், மற்றவர்கள் வளர்ச்சியில மகிழக்கூடியவனாக இருக்கலாம், மற்றவர்களை தூக்கி விடுவனாக இருக்கலாம். இப்படிப்பட்டவன் நல்லவன். இந்த மனிதனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா அந்த மனிதன் தான் ஜெயிக்கிறான். இல்ல, எனக்குள்ள வாழுகின்ற கெட்ட மனிதனாகிய மற்றவர்களை அவமதிப்பது, மற்றவர்களை நிராகரிப்பது, மற்றவர்களை வெறுப்பது, மற்றவர்களை ஏமாற்றுவது, மற்றவர்கள் மன முடிவடைவாக்குவது, மற்றவர்கள் மேல் பொறாமைப்படுவது, மற்றவர்களை காலை இழுத்து விடுவது, இப்படிப்பட்ட கெட்ட எண்ணங்களை கொண்ட மனிதனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த கெட்ட மனிதன் இறுதியிலே வெற்றி பெறுகிறான். நாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறோம்? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, பிலிப்பியர் 2:5-7 இப்படியாக சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லி, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்
தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயல் ஆனார் என்று சொல்லி, ஆண்டவரே, எங்களுக்குள் வசிக்கின்ற அந்த மனிதன் நல்லவனாகவும் இருக்கலாம், கெட்டவனாகவும் இருக்கலாம். நாங்கள் எந்த மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம் ஆண்டவரே? கிறிஸ்து இயேசுவிட சிந்தை எப்படி இருந்தது? எல்லாரையும் மன்னிக்க வேண்டும், எல்லாரையும் அரவணைக்க வேண்டும், எல்லாரையும் உற்சாகப்படுத்த வேண்டும், எல்லாருக்கும் உணவளிக்க வேண்டும், எல்லாரையும் சுகப்படுத்த வேண்டும் என்றே அவருடைய எண்ணம் இருந்தது. அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சிந்தையை நாங்கள் கொண்டிருந்து நல்ல மனிதனை உயர்த்தி நல்ல மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லதே செய்யும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். புது வாழ்வு மலர்ந்திட காண்போம், நிலை வாழ்வு அவரில் நிரந்தரம் செய்வோம். புது வாழ்வு மலர்ந்திட காண்போம், நிலை வாழ்வு அவரில் நிரந்தரம் செய்வோம். கிறிஸ்துவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். கனிந்த உறவினில் வளர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். கிறிஸ்துவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். பெயரிட்டு அழைத்தவர் நம் இயேசு, இதய சிங்காசனம் அமர்ந்திட்டவர். பெயரிட்டு அழைத்தவர் நம் இயேசு, இதய சிங்காசனம் அமர்ந்திட்டவர். தரிசனம் தந்து நடத்துகிறார், வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார், வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார். கிறிஸ்துவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். நம் தேச சுதந்திர வானிலே கார்மேகம் சூழ்ந்திடும் காலமே, நம் தேச சுதந்திர வானிலே கார்மேகம் சூழ்ந்திடும் காலமே. ஒளி வீசும் தீபமாய் வாருமே, தேசத்தை மீட்டிட சேருமே, தேசத்தை மீட்டிடவே சேருமே. கிறிஸ்துவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின்
பரிசுத்த பவனி இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம்